அதுதான் கண்ணாமூச்சி என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி கட்டாயம் என் காதல் ஆட்சி கூடும் பார்த்தென்றல் சாட்சியில் வந்து வந்து போறா. ஹலோ ரகு, சூர்யா சார் கேபின்ல இருக்காரா? சார் ஆமா சார், சூர்யா சார் கேபின்ல தான் இருக்காரு. ஓகே ரகு, நான் கூப்பிட்டேன்னு சூர்யாவை உடனே கேபின் வர சொல்லுங்க. ஷியோர் சார், இப்போ சார் கிட்ட சொல்றேன். ஓகே ரகு. சார் சொல்லுங்க சார். ரகு, ஜெனி மேடமே வர சொல்லுங்க. ஓகேங்க சார். கமிங் சார். அட வாங்க சூர்யா, என்ன பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்கீங்க? வாங்க. ஹாய் சார், குட் மார்னிங் சார். யா குட் மார்னிங் சூர்யா. ஹவ் ஆர் யூ சூர்யா? அப்புறம் உங்களுக்கு மேரேஜ் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன். மேரேஜ் லைஃப்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? என்ன சூர்யா இப்படி ஏமாத்திட்டீங்க? மேரேஜ்லாம் நல்லா கிராண்டா வைப்பீங்க, எங்களெல்லாம் இன்வைட் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன், கடைசியில் இப்படி ஏமாத்திட்டீங்களே. சாரி சார், நானும் எல்லாரும் இன்வைட் பண்ணி தான் மேரேஜ் பண்ணணும்னு நினைச்சேன். பட் ஒரு சுச்சுவேஷன்ல எல்லாம் டக்குன்னு நடந்துருச்சு. ஐம் ரியலி சாரி சார். ஓகே சூர்யா, உங்க சுச்சுவேஷன் என்னன்னு எனக்கும் நல்லா புரியுது. இட்ஸ் ஓகே, நான் சும்மா தான் கேட்டேன். எனிவே கங்க்ராச்சுலேஷன் சூர்யா. தேங்க்யூ சார். அப்புறம் சொல்லுங்க சூர்யா, மேரேஜ்லாம் முடிஞ்சிருச்சு, நெக்ஸ்ட் என்ன பிளானு? பிளான்லாம் எதுவும் இல்லை சார். ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட் கேட்கணும்னு இருந்தேன். ரெக்வஸ்டா? என்ன சூர்யா ரெக்வஸ்ட்ன்றீங்க? ஆர்டர் போடுங்க, நம்ம சூர்யாவுக்கு செய்யாமலா? என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, உடனே பண்ணிடுவோம். வாங்க ஜெனி. மார்னிங் சார். மார்னிங். வாட்ஸ் திஸ் ஜெனி? இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? சார் ஏன் சார் என்னாச்சு? இன்னும் என்னங்க ஆகணும்? வாட் இஸ் திஸ்? எல்லாமே தலைக்கீழ மாத்தி வச்சிருக்கீங்க. ட்ரேடிங்ல ப்ராப்ளம், கியூசில ப்ராப்ளம், எல்லாத்துலயுமே ப்ராப்ளம். இப்படி ப்ராப்ளமா இருந்ததுன்னா நீங்க எதுக்கு எம்டி போஸ்டிங்ல இருக்கீங்க? இங்க பாருங்க ஜெனி, முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எனக்கு உங்க பேர்லாம் பெரிய அபிப்பிராயமே கிடையாது. சரி, மேல் போஸ்டிங்ல இருக்கவங்க சொன்னதுனால மட்டும்தான், அவங்களோட ரெக்கமெண்டேஷனால மட்டும்தான் நீங்க இப்ப இங்க எம்டி போஸ்டிங்ல நின்றுட்டு இருக்கீங்க. ஓ இதான் விஷயமோ? அப்போ மேடம் ரெக்கமெண்டேஷன்ல தான் எம்டி போஸ்டிங்க்கு வந்திருக்கீங்க. ரெக்கமெண்டேஷன்ல வந்ததுக்கு உனக்கு இவ்வளவு ஆட்டமா? அது சரி, நீ என்ன காரணத்துக்காக இங்க எம்டி போஸ்டிங்க்கு கேட்டு வந்திருப்பேன்னு எனக்கு தெரியாதா என்ன? இவர் வேற சூர்யா முன்னாடி எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டு இருக்காரு. ஐயோ, சூர்யா என்ன பத்தி என்ன நினைப்பா? சார் அது வந்து ஸ்டாப் இட் ஜெனி, எனக்கு நீங்க பேசுறத கேட்கறது கூட ஒரு பொறுமை இல்ல. ஏன்னா சுத்தில எனக்கு ப்ராப்ளத்தை மட்டும் தான் உண்டாக்கி வச்சிருக்கீங்க. சார் இல்ல சார், நீங்க வேணா பாருங்க, இந்த மீட்டிங்க்கு அப்புறமா கண்டிப்பா எல்லா ப்ராப்ளமும் கிளியர் ஆயிடும் சார். ஓகே, அதெல்லாம் போகட்டும். இப்போ எதுக்கு மூணார் பிரான்ச்சுக்கு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணீங்க? இது என்ன எதுக்கு டிஸ்கஸ் பண்ணாம அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க? இல்ல சார், இந்த மீட்டிங் மூலமா நம்மளோட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் ஆகும்ன்றதுக்காக தான் சார் இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணேன். ஜெனி, இந்த மீட்டிங் மூலமா நம்ம ப்ராப்ளம் சால்வ் ஆகுமா? How is it possible? சார் என்ன சார் இப்படி கேக்குறீங்க? இட்ஸ் பாசிபிள் சார். ஏனா அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ண போறவரே மிஸ்டர் சூர்யா சார் தானே சார். சூர்யா சார் நினைச்சா நம்ம ப்ராப்ளம் கண்டிப்பா சால்வ் ஆகிடும்ல. What? நானா? சார் சாரி சார், நான் இப்போதைக்கு எந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ண முடியாது சார். ஏடா, நான் லீவுக்கு பெர்மிஷன் கேட்டிருக்கேன் சார். சூர்யா, லீவுக்கு பெர்மிஷன் கேட்டிருந்தீங்களா? எனக்கு அந்த மாதிரி பெர்மிஷன் லெட்டர் எதுவுமே வரலையே. ஆமா சார், நான் 2 டேஸ்க்கு முன்னாடியே உங்களுக்கு பெர்மிஷன் லெட்டர் சென்ட் பண்ணிட்டேனே. ரகு கிட்ட தான் கொடுத்து விட்டேன், அவங்க உங்க கேபின்ல வச்சுட்டானே சார். சாரி சூர்யா, எனக்கு எந்த பெர்மிஷன் லெட்டரும் வரலையே. என்ன சார் சொல்றீங்க? பட் நான் 2 டேஸ் முன்னாடியே லெட்டர் கொடுத்துட்டேனே. நீ கொடுத்துட்டா அந்த லெட்டர் அவர்கிட்ட போய் சேர்ந்துருமா என்ன? சேர்ந்துருச்சுன்னா நீ நிம்மதியா ஹனிமூன் போவ. ஏண்டா, நீயும் பொண்டாட்டி சந்தோஷமா இருக்கணும்னா நான் இங்க வந்திருக்கேன். இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் இங்க வந்தது நீயும் பொண்டாட்டி சந்தோஷமா இருக்கத பாக்குறதுக்கா? என்ன சூர்யா, நீங்க நல்லா திங்க் பண்ணி பாருங்க. என்கிட்ட தான் கொடுத்தீங்களான்னு கொஞ்சம் நல்லா திங்க் பண்ணி பாருங்க. லீவுக்கான பெர்மிஷன் லெட்டர் கொடுத்து அது சார் கேபினுக்கு போகலனும், அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் இவதான் காரணம். அது சரி, நீ தான் புத்திசாலியாச்சு, கண்டுபிடிச்சிருப்ப. ஆமா, நான் தான் காரணம். அது எப்படி? நீயும் பொண்டாட்டி சந்தோஷமா இருப்பீங்க, நான் தூர நின்று வேடிக்கை பார்த்து எங்க இருந்தாலும் வாழ்கன்னு பாட்டு பாடிட்டு போவேனா? அதுக்காடா இவ்வளவு கஷ்டப்பட்டு இதே ஆஃபீஸ்க்கு எம்டி போஸ்டிங்க்கு வந்திருக்கேன். நீ இவ்வளவு கேவலமானவதான்னு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தானே. நான் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். ஓ, இப்போ நீ பிளான் போட்டுட்ட அப்படிதானே? வேற வழியே இல்ல சூர்யா. ஹனிமூனை உன் வைஃபோட நீ போய் செலிப்ரேட் பண்ண முடியாது. நீ ஒன்னாகணும் தான் ஹனிமூன் ட்ரிப்பை மூணார்ல செலிப்ரேட் பண்ண போறோம். ஸோ வந்துடு, நீ நானும் ஹனிமூனை எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணலான்னு அங்க வந்து பாரு. நீ என்ன பிளான் பண்ணாலும் சரி, உன் பிளான் இப்பல எப்பவுமே நடக்காது.
எப்பவும் என் பொண்டாட்டி என் கூட தான் இருப்போம். என்ன, நானும் என் பொண்டாட்டி ஹனிமூன் போக மாட்டோம் அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்க. பார், நான் என்ன பண்றேன். சூர்யா, நீங்க எதுக்கு லீவ் எடுத்திருக்கீங்கன்னு தெரியல. எனி எமர்ஜென்சி? ஏன் கேக்குறேன்னா, இவங்க என்னையும் டிஸ்கஸ் பண்ணாம மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. எல்லாரும் இப்ப ரெடியா இருக்காங்க. நீங்க கண்டிப்பா போய் தான் ஆகணும் சூர்யா, ப்ளீஸ். சார், நான் லீவ் கேட்டதுக்கான ரீசன், நானும் என் ஒய்ஃபும் ஹனிமூன் போகிறதுக்காக தான் சார் லீவ் கேட்டிருந்தேன். ஓ சாரி சூர்யா, நானே உங்களுக்கு ஆஃபீஸ் மூலயமா ஹனிமூன் ட்ரிப் அரேஞ்ச் பண்ண தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் இப்போ என்னால் எதுவும் பண்ண முடியல. ப்ளீஸ் சூர்யா, இப்போ நீங்கள் மட்டும் மீட்டிங்க்கு அட்டென்ட் பண்ண போகலைன்னா நமக்கு கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான லாஸஸ் வந்துடும். டேய் சூர்யா, இங்க வச்ச மத்தியா சேக்கு ஹனிமூனா போக போறேன். டேய், உனக்கு ஹனிமூன் எல்லாமே என் கூட மட்டும்தான். என் கூட மட்டும்தான்டா. இந்த ஜெனி தான் எப்பவுமே சூர்யா கூட இருக்கணும். அந்த சூர்யா எப்பவுமே இந்த ஜெனி கூட தான் இருக்கணும். இடையில யார் இந்த துளசி? அவ இப்ப இல்ல, எப்பவுமே உன் கூட இருக்க மாட்டா. இதுதான்டா ஆரம்பமே. அது சரி, ரொம்ப ஆணவத்தில் ஆடுறியோ? உன் ஆணவத்தையும் கொட்டத்தையும் கூடி சீக்கிரம் அடக்கிறேன். இந்த சூர்யா யாருன்னு இன்னும் உனக்கு புரியல, புரிய வைக்கிறேன். சூர்யா, சூர்யா. சொல்லுங்க சார். சாரி சூர்யா, நான் இப்படி கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க ஹனிமூன் பிளானை கொஞ்சம் தள்ளி போடலாம்ல? ஐயோ சார், இப்போ உங்களுக்கு என்ன, நான் மீட்டிங் அட்டென்ட் பண்ணணும் அவ்வளோதானே? கண்டிப்பா அட்டென்ட் பண்றேன் சார். தேங்க்ஸ் சூர்யா, ஆஃபீஸ்க்காக உங்க ஹனிமூன் ட்ரிப்பை போஸ்ட்போன் பண்ணதுக்கா? இதுல என்ன சார் இருக்கு? ஆஃபீஸ்க்காக நான் இது கூட பண்ணலன்னா எப்படி? இது இல்ல சார், என்ன எது வேணாலும் பண்ணுவேன். என்ன ஜெனி மேடம், கரெக்ட் தானே? ஆமா ஆமா, சூர்யா சார் ஆஃபீஸ்க்காக எது வேணாலும் பண்ணுவாரு. அதான் பாருங்க, ஹனிமூன் ட்ரிப்பையே கேன்சல் பண்ணிட்டு மீட்டிங்காக என் கூட மூணாருக்கு வர போறாரு. அப்படிதானே சூர்யா சார்? உங்க கூடவா சார்? எனக்கு புரியல. ஆமா சூர்யா, மீட்டிங் அரேஞ்ச் பண்ணதே ஜெனி தானே, அதனால ஜெனியும் மூணாருக்கு வராங்க. நம்ம ஆஃபீஸ்ல இருந்து நீங்களும் ஜெனியும் தான் போறீங்க. இன்னைக்கு நைட்டே கிளம்பணும். கிளம்பிடுங்க சூர்யா. ஓ பிளான் இதுதானா? அது சரி. இந்த சூர்யா பிளான் என்னன்னு உனக்கு தெரியாதுல்ல, போக போக தெரியும். வெயிட் அண்ட் see. சூர்யா, நம்ம ஆஃபீஸ்ல இருந்து கார் வரும். நீங்களும் ஜெனியும் கார்லயே கிளம்பிடுங்க. சார், ஆஃபீஸ் கார் எத்தனை மணிக்கு வரும்? 8 o'clock. ஷார்ப்பா 8 o'clock உங்க வீட்டு வாசல்லே வந்து நிக்கும். நானும் வந்து நிப்பேன். சாரி சார், அவங்கள ஆஃபீஸ் கார்லயே போக சொல்லுங்க. நான் என் பர்சனல் கார்லயே வரேன். ஏன்னா 8 o'clock எனக்கு வேற ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு. அதை முடிச்சுட்டு நைட் 10 o'clock மேலே தான் சார் நான் கிளம்புவேன். ஸோ அது வரைக்கும் அவங்க எனக்காக வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க கிளம்பி முன்னாடி போக சொல்லுங்க சார். நான் பொறுமையா என் கார்லயே கிளம்பி போறேன். யூ ஷிட். சூர்யா, நீ என் கூட தான் வரணும். வர வைப்பேன். ஜெனி, சூர்யா சார் சொல்றது கரெக்ட் தான். நீங்க அவருக்காக வெயிட் பண்ண வேணாம். நீங்க நம்ம ஆஃபீஸ் கார்ல கிளம்பி போயிட்டே இருங்க. அவர் பர்சனல் கார்ல வந்துருவாரு. நீங்க கிளம்புங்களா? சார், நான் மட்டும் எப்படி சார் தனியா? அது இங்க இருந்து மூணார் வரைக்கும் தனியா போனா, அதுவும் இல்லாம நான் ஒரு லேடி, எனக்கு கொஞ்சம் பாதுகாப்பு வேணும்ல. என்ன ஜெனி மேடம், பாதுகாப்பு வேணும்னு கேக்குறீங்க? அதான் நம்ம ஆஃபீஸ் டிரைவர் வராரு, அவரும் ஒரு ஆம்பளை தான். உங்களுக்கு நல்ல பாதுகாப்பா தான் இருப்பாரு. நான் தான் கூட வரணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்க நம்ம டிரைவரோட சேஃபா போயிட்டு வரலாம். போங்க, நான் பின்னாடி வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே? ஆமா ஜெனி, அவர் நம்ம டிரைவர் தானே. நீங்க எதை நினைச்சு கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு எல்லா வகையிலுமே சேஃப் தான். நீங்க போங்க. அதான் சூர்யா சார் பின்னாடியே வரேன்னு சொல்லிட்டாருல்ல, நீங்க போகலாம். அது சரி. கார்ல என் கூட ஒண்ணா வரதுக்கு உனக்கு இஷ்டம் இல்ல. இங்க ஒண்ணா வரலனா என்ன? போற இடத்துல நீயும் நானும் ஒண்ணா தானடா இருக்கணும். அப்ப என்ன சொல்றேன்னு பாக்குறேன். ஓகே சார், நான் முன்னாடி போறேன். பட் சூர்யா சார் ஏதாவது வழியில சாக்க சொல்லி நின்னுட போறாரு சார். அப்புறம் மீட்டிங்கே ஸ்பாயில் ஆயிடும், பாத்துக்கோங்க. நான் ஒரு வாக்கு கொடுத்துட்டேன், அதுல இருந்து பின் வாங்க மாட்டேன். கண்டிப்பா அதை நான் செய்வேன். அது சாருக்கே நல்லா தெரியும். உங்களுக்கு தெரியலனா நான் எதுவும் பண்ண முடியாது. அது சரி, நீ வாக்கு கொடுத்துட்டா வாக்கு மீற மாட்டியா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்தியே, அத மீறினது நீதானடா. அதுக்கு பின்னாடி உன்னோட ஃப்ராட் தனத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அதையும் மீறி உன் கழுத்துல நான் தாலி கட்டினேன். நான் ஒரு ஆம்பளையே இல்லடி, அதனால தப்பு இல்லை. ஓகே ஜெனி, நீங்க கிளம்புங்க. 8 o'clock ஷார்ப்பா ரெடியா இருங்க. நம்ம டிரைவரும் காரும் வந்துருவோம். நீங்க கிளம்பலாம். ஓகே சார். சூர்யா சார் வந்துருங்க, நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். சீக்கிரம் வந்துருங்க. அங்கதான் உங்களுக்கு எனக்கும் நிறைய நடக்க போகுது. வரும்போது நீங்களும் நானும் எப்படி வரோன்னு பாருங்க. மறக்காம வந்துருங்க சூர்யா சார். அதுக்கு என்னங்க, கண்டிப்பா வருவேன். கவலையே படாதீங்க, வராம மட்டும் இருக்க மாட்டேன். கண்டிப்பா வருவேன். போங்க.
ஹாய் மதன், மார்னிங். மார்னிங் சார். ஏ மதன், எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் ஸ்மூத்தா போகுதா? எந்த ப்ராப்ளமும் இல்லையே? மீட்டிங் கம்ஃபர்டபுளா தானே இருக்கு? என்ன சீஃப், இதுல கம்ஃபர்டபுளா இருக்கிறதுக்கு என்ன இருக்கு? நம்ம டியூட்டின்னு வரும்போது எல்லாமே நமக்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்டபுளா ஆக்கிக்கணும்ல. இதுதான் மதனை தேடி வர ரீசனே. மதன் கிட்ட எல்லாத்துக்கும் ஒரு பெர்ஃபெக்ஷன் இருக்கும். என்ன சீஃப், இன்னைக்கு காலையிலேயே அதிகப்படியான ஐஸ் வருது. என்ன சீஃப், எதனா எக்ஸஸ் ஒர்க் இருக்கா என்ன? அடே எப்படியா? எல்லாமே அப்படி அப்படிங்கிறதுல கண்டுபிடிச்சிடுற. ஆமா மதன், எனக்கு உன்னால ஒரு சின்ன ஹெல்ப் வேணும். என்ன சீஃப், ஹெல்ப் ஆகாது தானே? என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல மதன், நம்ம பெங்களூர் ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, அங்க இன்ஃபெக்ஷன் நாளைக்கு. ஸோ இன்ஃபெக்ஷன் போது நான் 2 days அங்க இருந்தே ஆகணும் இல்லையா? அதனால இந்த 2 நாள் இங்க இருக்க முடியாது. நான் பெங்களூர் ஹாஸ்பிட்டல் போயிடுவேன். ஸோ இந்த 2 days-ம் நீ தான் கொஞ்சம் நைட் டியூட்டி போட்டு கொஞ்சம் இருந்து பாத்துக்கிற மாதிரி இருக்கும். எனக்காக கொஞ்சம் பாத்துக்க முடியுமா மதன்? நைட் டியூட்டின்னு சொன்னா என் ஷால் இன்னும் ஓட விட்டுருவாளே. அது சரி, நம்ம ஹாஸ்பிட்டல்லே நைட் டியூட்டி பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்கா. நான் இப்ப இங்கன்னா அவ்வளவுதான், என் சோழியை முடிச்சிருவாளே. இதை நான் எப்படி சீஃப் கிட்ட சொல்றது? யோ மதன், என்னையா? என்ன ரொம்ப கஷ்டமா? அது வந்து சீஃப், என்னன்னா இல்லையா மதன், எல்லாம் தானே சொல்லு. என்ன? ஓ, வீட்டுல ஒய்ஃப் கிட்ட பெர்மிஷன் கேட்கணுமோ? நான் போய் நைட் டியூட்டின்னு வாயை திறந்தனா போதும், வாயிலே ஏறி மிதிப்பா. இது எப்படி இவர்கிட்ட சொல்றது? அது ஒண்ணும் இல்ல சீஃப், வீட்டுல அம்மாவுக்கும் இப்ப கொஞ்சம் உடம்பு முடியல. நைட் டைம்ல ஒய்ஃப் மட்டும் தான் தனியா இருக்கா. ஸோ அவளால தனியா பார்த்துக்க முடியாதா? அதனால கம்பல்சரி நான் வீட்டுல இருந்தே ஆகணும் சீஃப். புரியுதியா மதன், இன்னைக்கு நைட்டு கூட நீ இருக்க வேண்டாம். நாளைக்கு 1 day மட்டும் இருந்தா போதும். நாளைக்கு 1 day நைட் டியூட்டி இரு. மார்னிங் நான் வந்துடுவேன். கண்டிப்பா மார்னிங் நான் வந்துடுவேன். அதுக்கப்புறம் நான் ரிவ்யூ பண்ணி விட்டுறேன். அன்னைக்கு நீ டியூட்டியே பார்க்க வேண்டாம், வீட்டுக்கு போயிடலாம். இல்ல சீஃப், மதன் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பாரு. ஒய்ஃப் கிட்ட நான் வேணா பேசுறோமா? எனக்கு அவங்க பொண்ணு வருதுன்னு நான் கிட்ட கண்டிப்பா அலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் வேணும் ஒய்ஃப் கிட்ட பேசி பார்க்கணுமா? இல்ல சார், அவ்வளவுதான், நீங்க பேசுனீங்க என் சோழி முடிச்சிடுவா. இல்ல சார், பரவாயில்ல இருக்கட்டும் சார். அதான் காவியா மேடம் இருக்காங்களே, அவங்கள பார்க்க சொல்லலாம்ல சார்? யாரு, காவியாவா? என்ன மதன், காவியா பத்தி தெரிஞ்சு நீ எப்படி பேசலாம்? எப்படி? இல்ல சார், ஒரு நைட் மட்டும் தானே, அவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தாங்கன்னா நான் மார்னிங் ஏர்லியரா வந்துடுறேன் சார். இல்லையா மதன், அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அவ கண்டிப்பா பார்க்க மாட்டான். அப்படியே அவளை பார்க்க வச்சுட்டு போனா எனக்கு ப்ராப்ளத்தை மட்டும் தான் உண்டாக்கி வைப்பான். அதனால அவ இருந்து பார்க்கறதுலாம் செட் ஆகாது. அவ இருந்து பார்க்கறதுனா இந்த 1 month ட்ரைனிங்க்கு நான் கூப்பிட்டே இருக்க மாட்டேனே. அப்படி இல்ல சார், நம்மளும் மேடம்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும்ல. வாய்ப்பு கொடுக்காமலே நம்ம அவங்க தப்பு பண்றாங்கன்னு சொல்லிட்டே இருந்தா எப்படி? நம்மளும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே. ஐயோ மதன், நான் வாய்ப்பு கொடுக்கலன்னு நினைக்கிறியா? பல தடவை என் பொண்ணுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டேன். ஆனா எல்லா வாய்ப்பையும் அவ ஃபெயிலியரா மட்டும் தான் கொண்டு வந்து என்கிட்ட நிறுத்திருக்கா. அவளால நான் ப்ராப்ளத்தை மட்டும் தான் ஃபேஸ் பண்ணிருக்கேன். இது வரைக்கும் ஒரு குட் நியூஸ்னு எதுவுமே கிடையாது. இப்ப சொல்லு, நான் அவளை எந்த நம்பிக்கையில அவளை விட்டுட்டு போவேன்னு? நம்ம பொண்ணுன்னு கூட பார்க்காம அடுத்தவங்க முன்னாடி எப்படி இவர் இன்சல்ட் பண்றாரு? இதுலயும் அவன் என்னோட வயசுல சின்ன பையன். அவன் கிட்ட என்ன இறக்கி அவனை தூக்கி வச்சு பேசிட்டு இருக்கீங்க? இதை இப்படியே வளர விட்டா நாளைக்கு என்ன நடத்தல நிக்க வச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இவருக்கு எதனா ஒண்ணுனா சொல்ல முடியாது. சொத்து மொத்தத்தையும் இவன் பேர்ல எழுதி வச்சாலும் வச்சிருவாரு. சொத்து என்ன, ஹாஸ்பிட்டல்ல கூட இவன் பேர்ல எழுதினாலும் எழுதிடுவாரு. அந்த அளவுக்கு தான் மதன்னு மோகத்துல சுத்துறாரு போல இருக்கு. சரிங்க சார், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. லஞ்சுக்குள்ளார நான் சொல்றேன். ஒய்ஃப் கிட்டயும் அம்மா கிட்டயும் கொஞ்சம் பேசணும். பேசிட்டு நான் உடனே சொல்றேன் சார். சாரி மதன், உன்னை ரொம்ப கஷ்டப்படுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. பட் என்னோட சிச்சுவேஷன் இப்படி இருக்கா, அதனால தான் மதன். கொஞ்சம் எனக்காக இந்த டைம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ண ப்ளீஸ். ஐயோ சீஃப், என்ன சீஃப், அப்படிலாம் எதுவும் இல்லை, இதுல கஷ்டம்லாம் எதுவும் இல்லை. சரிங்க சீஃப், நான் லஞ்சுக்குள்ளார உங்களுக்கு என்னன்னு சொல்லிடுறேன். ஓகே மதன், எனக்காக கன்சிடர் பண்ண சொன்ன பாரு, அதுக்கே சந்தோஷம் தான். நீ கன்சிடர் பண்றதுனாலே அது ஓகேன்னு தான் அர்த்தம். ஓகே மதன், நான் இன்னைக்கு நைட் கிளம்பிடுவேன் பெங்களூருக்கு. நாளைக்கு நைட்டு மட்டும் நீங்க இருந்தா போதும். டே ஆஃப்டர் டுமாரோ ஏர்லி மார்னிங் நான் ஷார்ப்பா இங்க இருந்துருவேன். ஓகேவா? ஓகேங்க சார். ஓகே மதன், நீ பாரு, நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பேஷண்ட்ஸ் இருக்காங்க, பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே சீஃப். என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஷால் கிட்ட மட்டும் போய் நான் நைட் டியூட்டின்னு சொன்னேன், அவ்வளவுதான், என்னை வெரைட்டி அடிப்பாளே. நான் இப்ப என்ன பண்றது? அது சரி, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே அவன் வெரைட்டி அடிப்பான். இப்ப இங்கன்னா சொல்லவே வேணாம், சோத்துல விஷம் வச்சிருவான். மிஸ்டர் மதன். மார்னிங் மேடம். வாங்க மேடம். ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு என்னையே வாங்கன்னு கூப்பிடுறீங்க? இப்ப அந்த நிலைமையில நான் இருக்கேன், அப்படிதானே? சரி அப்படிலாம் இல்ல மேடம், நீங்க உள்ள வந்ததுனால வாங்கன்னு கூப்பிட்டேன். நான் எப்படி உங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு உங்களையே வாங்கன்னு கூப்பிட முடியுமா? நத்திங் மேடம், அப்படிலாம் இல்ல. கிட்டத்தட்ட இங்க அப்படிதானே நடந்துட்டு இருக்கு. அப்புறம் மதன், நீங்க எம்பிபிஎஸ் நல்லா படிச்சீங்களோ இல்லையோ, ஒருத்தவங்களுக்கு நல்லா ஹைஸ் வைக்க நல்லா படிச்சிருக்கீங்க, அப்படிதானே? காவியா மேடம், ஏதோ நீங்க என்கிட்ட இன்டைரக்டா பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். அவசியம் இல்லை, ஏதோ இருந்தாலும் நீங்க டைரக்டாவே பேசலாம். என்னன்னு சொல்லுங்க, ஏன்னா உங்களோட எல்லா டவுட்ஸ்க்கும் என்கிட்ட ஆன்சர் இருக்கு. சொல்லுங்க. சரி, உங்ககிட்ட ஆன்சர் இல்லாம இருக்குமா? எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டா தானே வந்திருக்கீங்க. இந்த ப்ரிப்பரேஷன் தான் எங்ககிட்ட இல்ல. இந்த ப்ரிப்பரேஷனும் என்கிட்ட இல்ல, பெர்ஃபெக்ஷனும் என்கிட்ட இல்ல. அதனால தானே எங்க அப்பா
மதன் மதன்னு உங்களையே பிடிச்சி தொங்குறாரு. பரவாயில்ல மேடம், உங்க டவுட்ஸ் உங்ககிட்டயே ஆன்சர்ஸ் இருக்கு. நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை, நீங்களே சொல்லிட்டீங்க உங்ககிட்ட பர்ஃபெக்ஷன் இல்லைன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க அந்த பர்ஃபெக்ஷனை கொண்டு வந்துருங்க, அப்புறமா உங்க அப்பா கிட்ட நீங்க பேசுங்க. நான் இப்ப இல்ல, எப்போ வேணாலும் இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு போக ரெடியா இருக்கேன். ஏன்னா நானா எதையும் தேடி வரல, என்ன தேடி வந்ததுக்கு மதிப்பு கொடுக்குறேன், அவ்வளவுதான். மதன் சொல்லுங்க மேரி. என்ன? இல்ல மேடம், மதன் கிட்ட தான் சொல்ல வந்தேன். மதன், இன்னைக்கு அந்த ஹார்ட் பேஷண்ட்டுக்கு ஆபரேஷன்ல 9 o'clock ஆபரேஷன். நீ இன்னும் இங்கே நின்னுட்டு இருக்கியே, சீக்கிரம் வா, போகணும்ல. அட ஆமா மேரி மேடம், சாரி, தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ் வந்ததுனால நான் கொஞ்சம் மைண்ட் டைவர்ட் ஆயிட்டேன். வாங்க மேடம், நம்ம போய் ஆபரேஷன் பார்ப்போம். மதன், எனி ப்ராப்ளம்? நத்திங் மேடம், ப்ராப்ளம் ஏதாவது வராம இருந்தா நான் நல்லாவே ஃபேஸ் பண்ணுவேன். இது வரைக்கும் நான் ப்ராப்ளத்தை எப்படி ஃபேஸ் பண்ணுவேன்னு யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஐ திங்க் இனிமே பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க மேரி மேடம், நம்ம போய் நம்ம டியூட்டியை பார்ப்போம். ஓகே மதன், வாங்க. மேரி மேடம், ஆபரேஷன் தியேட்டர் ரெடியா இருக்கா? எல்லாம் ரெடியா இருக்கு மதன். பேஷண்ட்டை மட்டும் தான் ஆபரேஷன் தியேட்டர் கூட்டிட்டு வரணும். நீங்க வந்துட்டீங்கன்னா அவங்கள கூட்டிட்டு வந்துடலாம். அதான் நீங்க எங்க இருக்கீன்னு பார்க்கலான்னு வந்தேன். வாங்க. சாரி மேரி மேடம், வாங்க கிளம்பலாம். என்ன காவியா மேடம் ஃபேஸும் சரியில்லை. ஐ திங்க் மதனுக்கும் காவியா மேடமுக்கும் ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். அது சரி, எப்படி வராம இருக்கும்? சீஃப் வேற மதனை தூக்கி வச்சு பேசுறாரு. காவியா மேடம் மட்டன் தட்டிட்டே இருக்காரு. ஆனா சீஃப் ஒன்றும் சும்மா சொல்லலையே, நடக்காததானே சொல்லிட்டு இருக்காரு. இவங்களும் இவங்கள மாத்திக்கலாம், ஆனா இவங்களாவது மாத்திக்கிறதாவது. இவங்க தான் அடமன் கேரக்டர் ஆச்சு. என்ன மேரி, என்ன ஏதோ மைண்ட் வாய்ஸ்ல என்ன திட்டிட்டு இருக்கீங்க போல இருக்கே. ஐயோ மேடம், அப்படிலாம் இல்லை மேடம். நீங்க இங்க லோன்லியா நின்றுட்டு இருந்தீங்களே, அதான் என்னன்னு பார்த்தேன், வேற ஒன்றும் இல்லை மேடம். அதான் எல்லாருமா சேர்ந்து என்னை தனியா ஒதுக்கிட்டீங்களே, அதுக்கப்புறம் என்னன்னு யோசிச்சு என்ன பிரயோஜனம்? இப்ப நீங்க கூட மதன் பின்னாடி தானே தொங்கிட்டு வரீங்க. காவியா மேடம், நீங்க தேவையில்லாம பேசுறீங்க. மதன் அப்படிப்பட்டவரெல்லாம் கிடையாது. இஸ் a genuine, ஒரு நல்ல பர்சன். அவரை நீங்க தான் தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்களோன்னு தோணுது. நீங்க பாருங்க மேடம், நீங்க அவர்கிட்ட பேசி பழகி பாருங்க. உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் அவர் உங்களுக்கு டீச் பண்ணுவாரு. ஷட் அப் மேரி. யாருக்கு டீச் பண்ணணும்? என்னை விட வயசுல சின்னவன் அவன் எனக்கு டீச் பண்ணணுமா? ஸ்டூபிட். நீங்க பார், நீ இந்த வார்த்தை சொன்னதுக்கே உன்னை நான் இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில அனுப்பணும். எனக்கு அந்த ரைட்ஸ் கொடுக்காததுனால அமைதியா இருக்கேன். கெட் அவுட். அது சரி, இவங்க இப்ப இல்ல, எப்பவுமே திருந்ததுக்கான வாய்ப்பே கிடையாது. ஆனா இவங்களால மதனுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமோ? மதன் கிட்ட முன்னாடியே சொல்லி அலாட் பண்ணணும். நமக்கு என்ன வந்ததுங்க? போற வரவங்களா எனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு என்ன தரம் தாழ்த்தி வச்சிருக்காரு யாரும் அப்பா. இதை இப்படியே விடக்கூடாது. முதல்ல அவருக்கு போனை போட்டு வர சொல்லணும். அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மதனை என்ன பண்ணணுமோ பண்ணணும். 2 நாள் அப்பா இங்க இருக்க மாட்டாருல்ல, இந்த 2 நாள்ல உன்னை ஓட விடுறேன்டா. எப்படி ஓட விடுறேன்னு மட்டும் பாரு. இதோட நீ இந்த டாக்டர் தொழிலையே கையில தொடக்கூடாது. அந்த அளவுக்கு உனக்கு ஏதாவது பெருசா தரணும். தருவேண்டா. அவ ஏன் தான் இன்னும் நம்ம குடும்பத்தை போட்டு வாட்டி வதச்சிட்டு இருக்கான்னு தெரியல. அவ தொல்லை ஒழிஞ்சதுன்னு பார்த்தா திரும்பவும் 7:30 மாதிரி வந்து நிக்கிறான். இவளை நம்ம என்னதான் பண்ணி தொலைகிறதுன்னு தெரியல. நீ எவ்வளவு சந்தோஷமா இருந்த அவன் கூட ஹனிமூனுக்கு போகிறதுக்காக, இப்படி திடீர்னு ஆயிடுச்சு. விடுமா துளசி. ஐயோ அத்தை, என்னால போக முடியலன்னு வருத்தம்லாம் இல்லை அத்தை. ஹனிமூன் போனா என்ன, இங்க இருந்தா என்ன? எங்க இருந்தாலும் நான் மாமா கூட உங்க கூட தானே அத்தை இருக்கேன். அது போதும் அத்தை எனக்கு. என் கவலைலாம் இவருக்கு இப்போ ஆஃபீஸ்ல புதுசா ஒரு தொல்லை வந்திருக்கேன். இவர் பாவம், வீட்லயும் இவரால் நிம்மதியா இருக்க முடியல, அங்க போய் நிம்மதியா இருக்க முடியலன்னா பாவம் அத்தை மாமா. ஆமா துளசிமா, வீட்டுல என்னடா இந்த சௌந்தர்யா உனக்கு தொலை கொடுத்துட்டு இருக்கா, ஆஃபீஸ்ல என்னடா அந்த ஜெனி சூர்யாவுக்கு தொலை கொடுத்துட்டு இருக்கா. உங்க 2 பேரோட வாழ்க்கை என்ன இப்படி இருக்குன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்குமா. என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. எங்கேயாவது கோவில் குளமாவது போய் உங்களுக்கு ஏதாவது நேர்த்திக்கடன் செஞ்சுட்டு வரலாமான்னு தெரியல. அதாவது செஞ்சுட்டு வந்தா ஏதாவது உங்க வாழ்க்கை ஒரு நல்லது நடக்காதான்னு தோணுது. அத்தை, வீட்டுல அண்ணி என்ன எனக்கு தொலை தராங்க? அப்படிலாம் எதுவும் இல்லை, நீங்க எதுவும் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. நீ வாய் திறந்து சொல்லனாலும் வீட்டுல என்ன நடக்குதுன்னு எல்லாம் எனக்கும் தெரியுது. ஆனா என்ன தெரிஞ்சு என்னால எதுவும் பண்ண முடியல. வீட்டுக்கு ஒரு பெரிய மனுஷன் தான் பேரை தவிர என்னால அவளை கண்டிச்சு வைக்கவே முடியல. போதா குறைக்கு அவ மாசமா இருக்கா. அந்த ஒரு காரணத்துக்காக தான் அமைதியா பல்ல கடிச்சிட்டு இருக்கேன். இல்லைன்னு வச்சுக்கேன், எப்பயோ அவளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவேன். போய் உன் மாமியார் வீட்டோட வாழடின்னு சொல்லிட்டு எப்பயோ தள்ளிடுவேன். ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா நான் தான். ஆரம்பத்துல இருந்து இவளுக்கு செல்லம் கொடுத்து அம்மா வீட்டோட இருக்கிற மாதிரி பழக்கப்படுத்திட்டேன். இப்போ போனா போவாளா? அதான் ஆரம்பத்துல நான் எப்படி இருந்தேன், இப்ப அவ இப்படி இருக்கா. இவ எப்ப திருந்துவான்னு தெரியல. பொண்டாட்டி, ஓய் பொண்டாட்டி, அடியே துளசி, எங்கடி இருக்க? மாமா வந்துட்டாரா?
சரிங்க அத்தை, நான் போய் அவரை பாக்குறேன். போமா, நானும் பின்னாடியே வரேன். போ. சரிங்க அத்தை. துளசி, அடிய பொண்டாட்டி என்னடி பண்ற? இவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருக்க. ஏய் மாமா, வரேன். என்ன பண்றா? ஒரு குரல கூடி வருவான். துளசி, ஓய் பொண்டாட்டி. ஏய் மாமா, வரேன். வரேன் மாமா, வந்துட்டே தானே இருக்கேன். துளசின்னு கூப்பிட்டுட்டே இருக்கீங்க, வர மாட்டேனா? ஓய், நான் என்ன சொல்லியிருக்கேன்? வீட்டுக்கு வந்ததும் முதல்ல என் கண்ணு ஒண்ணுதான் தேடுன்னு சொல்லியிருக்கேன்ல. அப்புறம் நீ வரேன்னு சொன்னாலும் என்னால பொறுக்க முடியாது. நீ வந்து என் முன்னாடி நின்னா மட்டும்தான் என் வாய் அமைதியா இருக்கும். ஆமா, எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்க? உள்ள என்னடி பண்ணிட்டு இருந்தா? ஒண்ணும் இல்லடா சூர்யா, என்கிட்ட தான் பேசிட்டு இருந்தா. என்கிட்ட பேசிட்டு இருந்ததால நீ கூப்பிட்டது சத்தம் கேட்கல. அதான் வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. ஓ அப்படியா? சாரி பொண்டாட்டி, இதுதானே சொல்ல வேண்டியதானே? எங்க என்ன பேச விடுறீங்க? நீங்களே தான் பேசிட்டே இருந்தீங்களே. சரி வாங்க மாமா, உள்ள வாங்க. என்னடா சூர்யா, பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டே இருக்கு. நீ ஆபீஸ் வந்து ஃபோன் பண்ணதும் துளசி என்கிட்ட விஷயத்தெல்லாம் சொன்னா. எனக்கு கேட்டதும் இடியே தூக்கி தலையில பட்ட மாதிரி இருக்கு. என்னடா அந்த ஜெனிக்கு என்னதான் பிரச்சனையா? ஏண்டா அவ நம்ம குடும்பத்தை விட்டு போகவே மாட்டாளாமா? ஓ, அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டியோ? அதுக்கும் சொல்லிடுவோம் அவசரம் கொடுக்க. மா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் பாத்துக்கிறேன், விடுங்க. என்ன நினைச்சாலும் நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. அவெல்லாம் ஒரு ஆளுன்னு நீங்க வர ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. விட்டு தள்ளுங்கம்மா. ஆமா மாமா, நான் தான் அத்தை கிட்ட சொன்னேன். எனக்கு நீங்க சொன்னது மனசே கேட்கல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது, அதனால அத்தை கிட்ட சொல்லிட்டேன். இதுக்கு மனசு கஷ்டம்? என்ன மாமா, உங்களுக்கு ஆபீஸ்ல இப்படி ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு. நீங்க நிம்மதியா இருக்க இடமே அது ஒண்ணுதான். இப்ப அங்கேயும் பிரச்சனைனா நீங்க என்ன மாமா பண்ணுவீங்க? சரி மாமா, விட்டு தள்ளுங்க. நமக்கு இன்னைக்கு போலனா என்ன, இன்னொரு நாள் போய்க்கலாம். ஹனிமூன்லாம் போலன்னு நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க, விடுங்க. நம்ம இன்னொரு நாள் போய்க்கலாம். இப்ப நீங்க ஏதோ மீட்டிங்க்கு போகணும்னு சொன்னீங்கல்ல, வாங்க. உங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் எடுத்து பேக் பண்ணணுமா? ஆமாப்பா சூர்யா, துளசி சொன்னது வந்து எனக்கே மனசு கேட்கல. சின்ன ஜெருசுங்க ஆசையா ஹனிமூன் போலான்னு கிளம்பிச்சிங்க. அதுக்குள்ள சண்டால சிரிக்கி அதை மண்ணலி போடுற மாதிரி என்னென்னத்தையும் பண்ணி வச்சுட்டான். அவெல்லாம் உருப்படுவாளா அவ? விடுங்க, நீங்களும் அதையே நினைச்சிட்டு இருக்காதீங்க. நீங்க வாங்க, நீங்க போயிட்டு ஃப்ரெஷ்ஷா பாருங்க. நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன் மாமா உங்களுக்கு. நில்லடி பொண்டாட்டி. அம்மா, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? எதுக்கு ரெண்டு பேரும் மாறி மாறி இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு புரியல. ஓய், ஆமா, இப்ப நீ எதுக்கு இவ்வளவு வருத்தமா பேசிட்டு இருக்க? நான் அப்படி என்ன சொன்னேன்? இல்ல மாமா, நீங்க தானே சொன்னீங்க நம்ம ஹனிமூன் போலான்னு பிளான் பண்ணோம். அதுக்குள்ள இவ மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டா, வேணும்னு எல்லாமே பண்ணியிருக்கா அப்படின்னு நீங்க சொன்னீங்களே மாமா. அதான் ஹனிமூன் போகலன்னு நீங்க வருத்தப்படாதீங்கன்னு உங்களுக்கு நானும் அத்தையும் ஆறுதல் சொல்றோம். அப்ப ஹனிமூன் போகலையோ? அப்பா, இப்பதான் என் மனசுக்குள்ள இருந்துச்சு, எங்கடா இதுங்க ஹனிமூன் போயிடுமோன்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன்ப்பா. வேலைக்காரனா இவ ஹனிமூன் போறாளாமா. நான் கல்யாணம் பண்ணி புதுசுல என்ன ஹனிமூன் எந்த ஊருக்கு அனுப்புறாங்க? அம்மா வீடு, அதை விட விட்டாக்கா மாமியார் வீடு. என்ன இப்படி அனுப்பி விட்டுட்டு இவங்க மட்டும் ஹனிமூன் போறாங்களாமா. ஏன் வயிற்று சும்மா விடுமா? அதான் முன்னாடி இருந்த பத்தியா வில்லி ஜெனி, அவ ரூபத்துல இவங்களுக்கு இப்ப 7.5 வந்திருக்கு. இப்பதான் என் மனசே ஆறுச்சு. சரி விடுடா சூர்யா, அதான் அம்மாவும் பொண்டாட்டியும் மாறி மாறி உனக்கு ஆறுதல் சொல்றாங்கல்ல. இப்ப ஹனிமூன் இல்லைன்னா என்ன, ஒரு 2 வருஷம் கழிச்சு போய்க்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஹனிமூன் போயே ஆகணுமா என்ன? சரி போடா சூர்யா. ஏ துளசி, போ. என் தம்பி வந்துட்டால, அவனுக்கு காஃபி போட்டு எடுத்துக்கிட்டு எனக்கு அம்மாவுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வா. சும்மா காஃபி மட்டும் எடுத்துட்டு வராத, ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு எடுத்துட்டு வா. சரிங்க அண்ணி, நீங்க உட்காருங்க, நான் எடுத்துட்டு வந்துடுறேன். மாமா நீங்களும் வாங்க, வந்து ஃப்ரெஷ்ஷா பாருங்க, நான் உங்களுக்கு சூடா காஃபி கொண்டு வரேன். ஏய் நில்லு, இப்ப எங்க போற? அக்கா, உனக்கு காஃபி வேணும்னா ஸ்நாக்ஸ் வேணும்னா நீ கிச்சனுக்கு போய் போட்டு குடி போ. அப்பதான் வயிற்றுல இருக்க குழந்தை ஹெல்தியா இருக்கும். ஏதாவது வேலை செய்யணும். இப்படி நின்றுட்டு சும்மா உட்காந்துட்டு இருந்தா குழந்தையும் உன்னைய மாதிரி சோம்பேறியா தான் வரும். அதனால கொஞ்சமாவது ஒர்க் அவுட் பண்ணு, ஓகே? அதெல்லாம் 5-6 மாசத்துக்கு அப்புறம் தான் செய்யணும். இப்ப நான் 4 மாசம் தான், அதனால இப்ப நான் எதுவும் செய்யக்கூடாது. அம்மா சும்மா பாத்துட்டே இருக்கேன், சொல்லம்மா. அவனுக்கு தெரியாம பேசலாம் பாருமா. நேற்று தானே 5th மந்த்துக்கான ஸ்கேன் எடுத்த, அப்போ 5 மாசம் தொடங்கிடுச்சுல. இப்போல இருந்து நீ வேலை செய்யலாம்க்கா, செய், தப்பு கிடையாது. சும்மா ஏன் பொண்டாடியை கூப்பிட்டு இருக்காத. நாளைக்கு அவளுக்கும் இப்படி ஒரு ஸ்டேஜ் வரும், அப்ப நீ அவளுக்கு செய்ய வேண்டியது வரும், பாத்துக்க. என்ன சொன்ன? நான் அவளுக்கு செய்யணுமா? ஏண்டா எனக்கு என்ன தலை எழுதா? நான் எதுக்கு அவளுக்கு செய்யணும்? அவதான் எனக்கு செய்யணும். ஏன்னா நான் இந்த வீட்டோட பொண்ணு. அவ இந்த வீட்டோட மருமக, அதுவும் மூத்த மருமகம், என் பொண்டாட்டி. தேவையில்லாம அவளை வேற மாதிரி நீ ட்ரீட் பண்ண ரொம்ப நாளைக்கு நான் அமைதியா இருக்க மாட்டேன். மாமாக்காகவும் அம்மாக்காகவும் மட்டும்தான் அமைதியா இருக்கேன். அப்புறம் உன் வயிற்றுல வளர குழந்தைக்காக. ஐயோ மாமா, எதுக்கு மாமா அவங்க தான் பேசுறாங்கன்னா நீங்களும் கூட பேசிக்கிட்டேன்?
வேண்டாம் மாமா, ஏதாவது பிரச்சனை போய் முடிய போகுது. நீங்க வாங்க, நம்ம ரூமுக்கு போவோம். சூர்யா, நீ போடா. அவ கிடக்கா, அவ இப்படிதான் ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பா. நீ ஏற்கனவே டென்ஷன்ல வந்திருக்கேன்னு அவளுக்கு தெரியல. நீ போடா. ஆமா மாமா, நீங்களே ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கீங்கன்னு நல்லா தெரியுது. சரி விடுங்க, இப்ப ஹனிமூன் போலனா என்ன, இன்னொரு நாள் போய்க்கலாம். நீங்க வாங்க. ஓய், எனக்கு ஒரு புரியல. ஆமா, நான் என்ன சொன்னேன், நீ என்ன எடுத்துக்கிட்ட? என்ன மாமா, நீங்க தானே சொன்னீங்க, அத முன்னாடி சொன்னேனே, ஹனிமூன் போறதுக்கு பிளான் பண்ணோம். இவ இந்த மாதிரி பண்ணிட்டாலே நீட்டு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு சொன்னீங்களே, அதானே மாமா? ஜெனி மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டான்னு மட்டும் தானே சொன்னேன். நம்ம ஹனிமூன் போகலன்னு சொல்லவே இல்லையே. மாமா, என்ன மாமா சொல்றீங்க? எனக்கு புரியலையே. ஆமா சூர்யா, நீ என்ன சொல்றீங்க எனக்கு புரியல. இப்போ என்னதான் சொல்ல வர? அப்ப நீங்க ஹனிமூன் போறீங்களா? ஆமாம்மா, நான் நேற்று என்ன சொன்ன உங்ககிட்ட, நாளைக்கு நைட்டு நானும் துளசியும் வெளியில கிளம்புறேன்னு சொன்னோம் இல்லையா, ஹனிமூனுக்கு கிளம்புறேன்னு. ஆமாம்மா, இன்னைக்கு நைட் 8 o'clock நானும் என் பொண்டாட்டியும் ஹனிமூனுக்கு கிளம்புறோம். கேட்டிருக்கோம்னு நினைக்கிறேன் ஒரு சிலவங்களுக்கு. நானும் என் பொண்டாட்டியும் ஹனிமூனுக்கு போறோம். ஓய் பொண்டாட்டி, நம்ம பிளான் பண்ண மாதிரி 2 பேரும் ஹனிமூனுக்கு போறோம்டி. என்னது, ஹனிமூனுக்கு போறாங்களா? இப்பதான் என்னென்னமோ இவன் சொல்லிட்டு இருந்தா, இப்ப என்ன போறேன்னு சொல்றான்? ஐயோ, என் வயிறா எரியுது. நான் அனுபவிக்காததெல்லாம் இவன் அனுபவிக்கிறான். வேலைக்காரன்னா இவன், இவளுக்கு எல்லாம் கிடைக்குது, ஆனா எனக்கு கிடைக்க வேண்டியது எதுவும் கிடைக்கல. ஐயோ மாமா, அப்போ நம்ம இன்னைக்கு கிளம்புறோமா? அதான் சொல்லிட்டு இருக்கேன், புரியலையா? நேற்று நம்ம என்ன பிளான் பண்ணமோ அதுதான் இன்னைக்கு நம்ம கிளம்புறோம்னு பிளான் பண்ணோம்ல, அதேதான். என்ன பிளான்ல ஒரு சின்ன சேஞ்சஸ். ஒண்ணு வேற எங்கேயாவது ஸ்பெசிஃபிக்கா கூட்டிட்டு போகணும்னு நினைச்சேன். ஆனா என்ன, இந்த இருக்க மூணாருக்கு தான் கூட்டிட்டு போற மாதிரி இருக்கு. அட்ஜஸ்ட் பண்ணி பேரி பொண்டாட்டி, மாமா மேல கோவம் இல்லையே. ஐயோ மாமா, நீங்க வேற. எங்க போனா என்ன மாமா, எங்க போனாலும் உங்க கூட தானே இருக்க போறேன். அந்த சந்தோஷமே போதும் மாமா. நீங்க பக்கத்து ஊருக்கு கூட்டிட்டு போனாலும் நான் சந்தோஷமா உங்க கையை பிடிச்சிட்டு வருவேன் மாமா. அப்படி சொல்லுடியும் பொண்டாட்டி. அம்மா அக்காலாம் இருக்காங்கன்னு பாக்கணும், உள்ள போய் வச்சுக்கலாம். அதை விட ஹனிமூன்ல போயிட்டு இன்னும் நிறைய வச்சுக்கலாம். இப்பதான் சூர்யா சந்தோஷமா இருக்கு. துளசி சொன்னதும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. என்னடா சின்ன சிறுசுங்க எங்கேயோ போகணும்னு சந்தோஷமா பிளான் பண்ணாங்களே, இதுல இப்படி மண்ணாளி போட்டாலே சண்டால சிரிக்கணும்னு நினைச்சேன். நல்ல வேலை. அது சரி, ஏன் சூர்யா முடிவு எடுத்தா அது நடக்காம இருக்குமா என்ன? அம்மா ஏற்கனவே சொன்னதாம்மா, அவளா ஒரு ஆளுன்னு அவளுக்காக எங்க சந்தோஷத்தை மாத்திப்போமா? அப்படிலாம் கிடையாது. அவ ஒரு பிளான் பண்ணி காயை நகர்த்திருக்கான். இப்ப நான் நகர்த்த போற காயே வேற. பாருங்க என்ன நடக்குதுன்னு. வீட்டுல கூட நிறைய பேருக்கு நாங்க போவாதது நினைச்சு சந்தோஷமா இருந்திருக்கோம். இப்ப கொஞ்சம் வயிறு எரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஆமாமா சூர்யா, அதுல நிறைய பேர் கிடக்குறாங்க. விடு விடு, வயிற்றுச்சலோட இருக்கட்டும், அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்க 2 பேரும் நல்லா சந்தோஷமா இருந்துட்டு வாங்க. சரி துளசி, போமா, நேரம் இல்லம்மா, நீ போய் சீக்கிரமா பேட்டி படிக்கலாம். யாரு கட்டு சீக்கிரம் போமா. சரிங்க அத்தை, இப்பவே போய் எல்லாமே எடுத்து வைக்கிறேன் அத்தை. ஓய், அப்ப முன்னாடி எடுத்து வைக்கலையாடி? எடுத்து வச்சேன் மாமா. ஆனா நீங்க ஃபோன் பண்ணி சொன்னதும் நீங்க மட்டும் தானே மீட்டிங் போறீங்கன்ட்டு நான் உங்க ட்ரெஸ்ஸஸ் மட்டும் தான் சூட்கேஸ்ல வச்சேன். என்னோடதெல்லாம் எடுத்து பழையபடி கபோர்ட்ல வச்சுட்டேன் மாமா. அதான் ஒன்றும் இல்லை, எல்லாம் ரெடியாக தான் இருக்கு. எடுத்து டக்குன்னு வச்சிட வேண்டியதுதான். சரி சரி, நானும் வரேன். 2 பேரும் சேர்ந்து போய் ஒன்னா எடுத்து வைப்போம். போலாமா? ஓய் பொண்டாட்டி, சந்தோஷமா இருக்கியா? சரி, நான் வேண்டிய கடவுள் கைவிடல. கண்டிப்பா நேற்று கடனை முடிச்சுட்டு வந்துடணும். இப்பதான் வேண்டிட்டு இருந்தேன், இவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு. கடவுளே, இப்ப போல எப்பவுமே சந்தோஷமா வச்சிருப்பான். அடி இன்னும் எனக்கு நீ முறைச்சிட்டு இருக்க? அதான் சொல்லிட்டால ஹனிமூனுக்கு போக போறேன்ட்டு. அப்புறம் நீ முறைச்சிட்டு என்ன மாடவ போகுது? போய் வேலையை பாரு. உனக்கு காஃபியும் ஸ்நாக்ஸும் கேட்டேன்னா வா, அம்மா போட்டு தரேன். எனக்கு கொஞ்சம் கூட மாட ஹெல்ப் பண்ணு வாடி. நீங்க நல்லா பாத்துப்பீங்கன்னா இங்க வந்தது, இங்க வந்து என்ன வேலை வாங்கிட்டு இருக்கீங்க? இங்க நின்று கத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்களே, அறிவில்லை உனக்கு? வாப்பலா. யாருக்கு? எனக்கு அறிவு இல்லையா? அது சரி, நடு ஹால்ல நின்னுக்கிட்டு 2 கண்ண பார்த்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கு. அவங்களுக்கு அறிவு இருக்கு, எனக்கு அறிவு இல்லையா? ஏன்னு கேட்க மாட்டேன். புதுசா கல்யாணம் அப்படிதான் இருப்பாங்க. நம்ம பெரியவங்க தான் கொஞ்சம் ஒதுங்கி போகணும். வாடி போவோம். நீ வேற ஏற்கனவே என் வயிற்றுச்சல் கலப்பிட்டு இருக்காத. நீ இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டேன். வா, உன்னை பிடிச்சி இழுத்துட்டு போனதான் வருவேன். சந்தோஷம் தானே மாமா? எப்பவுமே சந்தோஷமா தான் மாமா இருக்கேன். உங்க கூட இருக்கிறதே எனக்கு சந்தோஷம் தான் மாமா. நம்ம ஹனிமூன் போனாதான் சந்தோஷம்லாம் கிடையாது. எனக்கு உங்க கூட இருக்கிறதே பெரிய சந்தோஷம் தான். எப்பவும் நான் உங்க கூடவே இருக்கணும், அதான் எனக்கு வேணும் மாமா. ஆனா எனக்கு சந்தோஷமே ஹனிமூனுக்கு போயிட்டு ரூம் எடுத்துட்டு ரூமுக்குள்ள போயிட்டு அப்புறம் நடக்கிற விஷயங்கள் தான் சந்தோஷம். என்ன சரிதானே? மாமா பொண்டாட்டி, ஏண்டி நான் ஒரு பிளான் பண்ணி அதை நடக்க விடாம பண்ணுவேனா என்ன? அவளா கிடக்கா, அவ இப்ப என்கிட்ட மாட்டிக்கிட்டு சின்ன பின்னமா ஆக போறா. அவ ஒரு பிளான்ல வரா. இந்த சூர்யா என்ன பிளான் போட்டேன்னு இன்னும் அவளுக்கு தெரியாது. வரப்போறால வந்து பாக்கட்டும், என்னென்ன பண்றேன்னு பாரு.
பொண்டாட்டி உடம்ப நல்லா பத்திரமா வச்சுக்க. நிறைய இருக்கு, ஓகேவா? போங்க மாமா, வெக்கமா இருக்கு. இங்கேயே வைக்கப்பட்டுக்க, அங்க வந்து மட்டும் வைக்கப்பாட்டுறாத. நான் ரொம்ப ஆசையா வந்துட்டு இருக்கேன், சரியா? ம், கண்டிப்பா. இவராகத்தில் இருப்பது கண்